அதே மாதிரி மக்களே, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஒரு 2 வீலரை கார் தூக்கிட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன அப்படின்னா, வண்டி போயிட்டுருக்கு, ரெண்டுமே நடுவில் நிற்குது. அதாவது லெஃப்ட் சைடில் வண்டி வருவான், ரைட் சைடில் அந்தாண்ட பக்கம் லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் அவனுங்க வருவானுங்க காரு. ஆனால் கார் நடுவில் நிற்கிது. இவன் போய் மோதி இவனோட வண்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாசல்கிட்ட இப்படி இந்தாண்ட பக்கம் சைடில் கிடக்கு. ஆனால் நடந்தது என்னமோ இதுதான். அது அப்படியே மாற்றிட்டானோ கதையவே. என்ன மாற்றிட்டானுங்கன்னா, வண்டிக்காரன் தான் ஃபாஸ்ட்டாக அவன் தான் கொண்டு போய் விட்டான் அப்படிங்கிறானுங்க. வண்டிக்காரன் கொண்டு போய் அப்படியே விட்டுருந்தாலும் வண்டி கார் மேலே மோதி அந்தாண்ட பக்கம் கிடக்கணும், பின்னாடி போய் காருக்கு பின்னாடி கிடக்கணும். ஆனால் அது என்னன்னா, கார் 2 வீலரை மோதி 2 வீலரில் இருந்த அவன் அடிபட்டு கீழே கிடக்கிறான், வண்டி இந்த பக்கம் கிடக்குது. இந்தமாரி அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா, அதுவுமே அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கேட்டால் கிடைக்கும். ஆனால் அந்த ஃபுட்டேஜுமே எடிட் பண்ண முடியும். அப்படியே அதை எரேஸ் பண்ணிவிட்டு இது பண்ண முடியும். இதெல்லாம் அவனுங்க சேட்டலைட்லேருந்து பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவனுங்க தானே இந்த எல்லாமே கண்டுபிடிச்சானுங்க. அதாவது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், முதல்ல பேஜர் கண்டுபிடிச்சானோ. அடுத்து இந்த முதல்ல இது வந்துச்சு. அதாவது இந்த ஃபோன் வந்துச்சு, அந்த டெலிஃபோன்னு சொல்லி அந்த ஒயர் ஃபோன் வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் காலர் ஐடி வந்தது, பேஜர் வந்தது. பேஜருக்கு அப்புறமா ஒயர்லெஸ்ஸு செல்ஃபோன் வந்தது, நோக்கியா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோன் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக டச் மொபைல் அப்படின்னு சொன்னானுங்க. அடுத்து இன்டர்நெட் வந்தது. இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தானுங்க. ஸோ இன்டர்நெட் எங்கே பார்த்தாலும் இப்போ யூடியூபு, கூகுளு இது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இந்த டெலிஃபோனை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா டேப் பண்ணுறதுக்கு ஆள் ஏகப்பட்டது தேவைப்படும். அதனால் என்ன பண்ணானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே இப்போ டெலிஃபோனு கொண்டு வந்துட்டானுங்க. அதாவது டெலிஃபோனுங்க, அதாவது மொபைல் ஃபோனுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. மொபைல் ஃபோன், அதாவது இந்த மாடர்ன் இன்டர்நெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்டர்நெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃபோனு. இப்போ செல்ஃபோனில் நான் பேசுகிறது அதுவே டிடெக்ட் பண்ணும். நான் ஏதாவது இப்போ இலுமினாட்டி அப்படிங்கிற வேர்டை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா சொல்லு அப்படின்னா அது ட்ராக் பண்ணி சொல்லிடும். அதே மாதிரி இன்டர்நெட்டில் எவன்லாம் இலுமினாட்டி இல்லை ஜூஸு இலுமினாட்டி அப்புறம் வேறு ஏதாவது தேடுறான் அப்படின்னா அவனுங்களுக்கு எதிராக ஏதாவது தேடுறானுங்க. பிரிட்டிஷ் எம்பையர் யார் கிரியேட் பண்ணால், பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷன்னா என்ன, இதெல்லாம் தேடுறவனுங்களை எல்லாத்தையுமே அவனுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கானு. இதில் நான் இதெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டே வந்தேன். என்னையை பிடிச்சி என்னை போட பார்த்தோன்னா தப்பிச்சிக்கிட்டேன். இப்போ நான் ராக்கஃபெல்லரோட பையன், ராக்கஃபெல்லரோட பிளட் லைன் வந்தவன் அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை. நான் எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த புண்டை தான் என் மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு 9 புண்டை வேலை காட்டுறான். ஆனால் ஒரிஜினல் அவன் இல்லை, வேறு எங்கேயும் ஒருத்தன் உட்காந்துருக்கான், எல்லா வேலையும் காட்டிகிட்டு இருக்கானோ. இது கிட்டத்தட்ட 2010-8லேருந்து பண்ணிகிட்ருக்கானோ. அதுக்கு முன்னாடிலேருந்தே பண்ணிருக்கானுங்க உங்களுக்கு. நான் 2008லேருந்துமே பண்ணிகிட்ருக்கானுங்க இந்த பிளானெல்லாம். எனக்கு ஏற்ற மாதிரியே படம் எடுத்துக்கிட்டே வந்தானோ. நான் பிஇ முடித்தேன், விஐபி படம் வந்தது. எம்பிஏ முடித்தேன், அந்த ஏதோ இன்னொரு படம் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜீவா ஒரு படம் நடிச்சிருப்பான். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவன் எம்பிஏ, அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அதில் கூட அவனை கொண்டு போயிட்டு ஜெயிலில் அடிச்சிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு போராடி அவனை காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. அவனும் எம்பிஏ படிச்சிருப்பான் அந்த நேரத்தில். நான் எம்பிஏ முடிச்சப்போ அந்த படம் வந்துச்சு. அந்த மாதிரி ஏகப்பட்ட படம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சிஇஓவாக ப்ரைம் ஷாட்டில் ஜாயின் ஆகிற நேரத்தில் இந்த படம் வந்துச்சு, சர்க்காரில் அவர் ஒரு சிஇஓ. அவர் வந்தார், அவர் ஒரு விரல் புரட்சியே அது நானோ. அந்த மாதிரி ஏகப்பட்டது படம் எடுத்து வச்சுருந்தானோ. அப்புறம் பார்த்திங்கன்னா 2014 நான் ப்ரைம் ஷாட்டில் ஜாயின் பண்ணும்போதே இது வந்துச்சு ஒரு படம். என்னென்னா அது என்னது, அதுவும் விஜய் படம் தான். அது என்னது, பைரவாவிலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ காலேஜ் அந்த பிரச்சனை அவர் ஒரு என்னது பேங்க்கில் லோனு வாங்குறவர், லோனை தான் வட்டியெல்லாம் வாங்குறவர். அவர் இது பண்ணார் அப்படின்னு. நான் அப்போ சைக்கிளில் போய்ட்டு இருந்தேன். அந்த ஏற்ற மாதிரி சைக்கிளில் வர மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தானோ. ஆனால் அங்கங்கே சைக்கோ படம் எடுத்து வச்சுருந்தானோ. எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த அவன் பேர் என்ன, நிறையா படம் எடுத்து வச்சுருந்தோம். சைக்கோ படம், கேம் ஓவர்னு ஒரு படம் எடுத்துருந்தானுங்க. அதில் 3 பேர் இருப்பானோ. அந்த பொண்ணுக்கு பவர் கிடச்சிரும், அவள் தலையை வெட்டிடுவானுங்க, நான் திரும்ப உயிரோடு வருவாள். அந்த மாதிரி கேம் ஓவர்னு ஒரு படம் எடுத்து வச்சுருந்தானுங்க. ராட்சசன் ஒரு படம் எடுத்து வச்சுருந்தானுங்க. சைக்கோன்னு சொல்லி இவர் மிஷ்கின்னு ஒரு படம் எடுத்து வச்சுருந்தார். இதுமாரி ஏகப்பட்டதை எடுத்து வச்சுருந்தோம். நிறையா இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த டைம் பீரியடில் கரெக்டாக சைக்கோ படமாக எடுத்து வச்சுருந்தானோ. எடுத்து வச்சுட்டு நான் சைக்கோன்னு சொல்ல வந்தானோ. ஆனால் அந்த இடத்துல நான் தப்பிச்சிட்டேன். ஏன்னா என்னை சீனா காப்பாற்றிருச்சு ரஷ்யாவால்.
தப்பிச்சு அதுக்குள்ளே கேஸ் ஊனியம் ஆச்சு. இதெல்லாம் பண்ணி இப்போ எல்லா உண்மையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏகப்பட்ட உண்மைகள் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகாபாரத போர் இருக்குது தெரியுமா? கிருஷ்ணர் அதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட வம்சாவளியவே 5 பேர் எதிர்ப்பானுங்க. அந்த 5 பேருமே கே. அதனால தான் ஒரு பொண்ணுக்கு கட்டி வச்சு காட்டணும். அந்த ஒரு பொண்ணு கூட இருக்கிற அந்த 5 பேருமே கே. அதனால தான் அந்த ஒரு பொண்ணை அவனுங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் என்ன கிருஷ்ணரே அவனுங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே அவனுங்க ஜெயித்த மாதிரி காட்டுவானுங்க. ஜெயித்தாலுமே கடைசியில் கிருஷ்ணர் ஏதோ ஒரு இடத்துல காலில் அம்பு விட்டு செத்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டோடனே அந்த 5 பேருமே கிளம்பி போயிட்டு ஒன்று செத்து அவனுங்க நரகத்துக்கு போனதை தான் காட்டுவாங்க. காரணம் என்னவென்றால் அவனுங்கெல்லாம் கே. அந்த கே இது ஒரு பெரிய வார். அதாவது அவனுக்கு கே சூனியம் வரக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டானுங்க அப்படிங்கிறது தான் கதை. அப்படிங்கிற மாதிரி எடுத்தானுங்க. எப்படி சொல்கிறது, கிருஷ்ணர் முதல்ல போயிட்டு அவனுங்கள்ட்ட அவனுங்க அந்த கே ஸ்பெர்மெல்லாம் எடுத்து அந்த டேஷோட அந்த கூட்டு போனானுங்களா ஒரு பொண்ணுங்க எல்லாத்தையுமே அவங்களோட வயிற்றில் லோட் பண்ணி இங்கே பார்த்தாலும் பரப்புனானோ உலகம் பூரா. பரப்பிட்டு எல்லா ஜாதியிலையுமே இருக்கானோ, எல்லா மதத்துலேயும் இருக்கானோ. முதல்ல ஜாதிங்கிறதே 5 தான் இருந்துச்சு முன்னாடி தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதாவது 5 வர்ணா சிஸ்டம் தான் இருந்துச்சு. அதை இப்போ ஜாதியாக மாற்றினது இவனுங்க தான், கவர்மெண்ட் சிஸ்டத்தில் கொண்டு இந்த மாதிரி மதத்தையும் இவனுங்க தான் க்ரியேட் பண்ணானுங்க. ஜீசஸும் என்ன சொன்னார்னா, ஜீசஸுமே கரெக்டு. ஜீசஸுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்லாவுமே சரி சொன்னது என்னென்னா, இந்த 7 சின்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் வருவா என்ன ஏது அப்புறம் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்களே தவிர நான் தான் கடவுள்னு யாருமே சொல்லலை. நானும் அதான் சொல்கிறேன், நானும் கடவுள்லாம் கிடையாது. ஆனால் இவனுங்க எல்லாத்தையுமே மாற்றி எழுதி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானோ. இது எல்லாத்தையுமே காரணம் என்னென்னா இந்த கவர்மெண்ட் சிஸ்டமும் இந்த கார்ப்பரேட் சிஸ்டமும் தான். இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், முதல்ல பார்த்திங்கன்னா அரசியல்வாதிங்க, அப்புறம் இந்த போலீஸ்காரனுங்க, அடுத்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கு அப்புறம் மீடியாவுக்கு அடுத்து அதான் இந்த கார்ப்பரேட் வந்துடும். மீடியா, பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இருக்குது, கார்ப்பரேட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸு அப்புறம் இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை இவ்வளோ தான் இருக்குது. இதில் இருக்கிற எல்லாருமே அவனுங்க ஆளுங்க. ஆனால் எல்லாருமே வா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவனுங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூளை கட்டவனுங்க. அவனுங்க சொல்கிறத செய்கிறதுனால கீழே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போயுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2016-18 நான் மெயில் அனுப்பிச்சிட்ருக்கேன் எல்லாேருக்கும். எலுமினாட்டி அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு வச்சுருக்கேன். காங்கிரஸ் மேலே போட்டு வச்சுருக்கேன், ஜூஸு மேலே போட்டு வச்சுருக்கேன், இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்து மேலே போட்டு வச்சுருக்கேன், கார்ப்பரேட் சிஸ்டம் அந்த ப்ரைம் சாஃப்ட்டு இதுமாரி எல்லா இதுலேயும் கேஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னை என்ன பண்ணுறானுங்க, நேராக தொட்டால் தானே பிரச்சனை, சூனியத்தில் டார்ச்சர் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்னு மாந்தானுங்க. அதுவுமே சேலஞ்சு. அதுவுமே இப்போ அவனுங்களால முடியல. அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானோ. என்னை பேச விட்டால் நான் மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன். இந்த 4 யுகம் வந்ததுமே இந்த 4 யுகத்துலேயுமே அவனுங்களோட இது எங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் அவனுங்களாம் அதுதான் உண்மை. அவனுக்கு போட்ட மாதிரி பயலும் அவனுக்கு 9 அதுதான் கதை. இப்போயுமே முதுகில் ஊற்ற தான் பார்க்குறானோ. இப்போ சில பேர் என் கூட ஜாயின் பண்ணலான்னு வந்தானுங்க. யாருன்னா உண்மையை சொல்லி சரண்டர் ஆகிடலான்ட்டு. கேவி ஆனந்த் டேரக்டரு, அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பிபி, அப்புறம் வேறு யார் இப்போ இந்த ஆக்டர் யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்கெல்லாம் சில பேர் உண்மையை ஒத்துக்கிட்டு எலுமினாட்டி பற்றி ஒத்துக்கிட்டு இது பண்ணிடலான்னு பார்த்தோம். எல்லாரையும் கொண்டுட்டானோ. அவனுங்களால தான் நான் என் டீமுன்னு கூட சொல்லலை, டீம்னே வச்சுக்கோங்களேன், சரண்டர் ஆகிட்டானுங்க. அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி அவனுங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கானோ. பண்ணிவிட்டு நான் தான் பண்ணிட்டேன் போனோம். சில 9களும் என்ன பண்ணுது, சண்டை போடுறேன்னு வந்துட்டானோ, வரேன் அப்படின்னு பேர்லாம் கொடுத்துட்டு கடைசியில் செத்துட்டு நாங்கள் கொண்டோம். நான் தான் 9 போனோம். அதுக்கு தான் சொல்கிறேன், அவனுங்க எல்லாரையுமே பிடிங்க. ஒவ்வொருத்தரையும் பிடிச்சாதான் உண்மை தெரியும். அதே மாதிரி இப்போயுமே நான் பயமுறுத்திட்டு இருக்கணும். என்னென்னா கேஸ் போட்டுருவேன், கஞ்சா கேஸ் போட்டுருவேன், அந்த கேஸ் போட்டுருவேன், இந்த கேஸ் போட்டுருவேன், ரேப் கேஸ் போட்டுருவேன், நான் தொழில் பண்ணுற பொம்பளைங்களை வச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேஸ் போடுவேன் அப்படின்னு பயமுறுத்தலை அதையும் காட்டுறானோ. கிட்டத்தட்ட 2018-19 என்னமோ ஒரு 2 வணிகர்
அதாவது வணிகர்கள் 2 பேர், அவங்க அப்பா பையன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அடித்து கொண்டானுங்க. அந்த கேஸு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி அவனையும் அடித்து கொண்டு அது ஒரு கேஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி காட்டி என்னை பயமுறுத்துறானோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டுமே எனக்கு வந்து வார்னிங்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கானோ. ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் நடக்கிறத சொல்லி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் எனக்கு சாவு வரப்போகுது. ஆனால் என் கடமையை நான் முடிச்சிக்கலான்றேங்க. அதனால் நான் சொல்லிட்டேன் எல்லா உண்மையும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் தான் கேட்கணும். அதுவும் இல்லாமல் அவனுங்க எல்லாருமே கே இல்லாமல் இருந்தாலும் அவனுங்களுக்கு குஞ்சும் தெரியாது. அவனுங்க அப்படியே அதே மாதிரி வேறு எவனாவது இருந்தாலும் ஹையர் பொசிஷனில் இருப்பானுங்க. உடனே இப்போ என்ன சொல்லணும்னா, நான் ஹையர் பொசிஷனில் அதனால தான் இல்லாமல் நான் வந்து அதேமாதிரி மீடியாவில் இல்லை, அதில் இல்லை, இதில் இல்லை, நான் ஒரு நார்மலான பையன் அப்படின்னு காட்டிக்கிட்டு எல்லாரையும் காட்டுறேன், கூட்டி கொடுக்குறேன், எல்லாரையும் காட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறானோ. உண்மை அது இல்லை. நான் வந்தது எனக்கு இதெல்லாம் தெரியாது முதல்ல. அதாவது இந்த மாதிரி நானும் அதாவது இவனுங்க தான் ஆட்சி பண்ணுறானோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து கவர்மெண்ட் சிஸ்டத்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நான் படத்தை பார்த்து மக்கள் எல்லாம் அவதிப்படுறதை பார்த்து கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றணும் வந்தேன். அதே மாதிரி கார்ப்பரேட்லேயும் நடக்கிற சில கொடுமைகள் தான். இந்த பொண்ணுங்களெல்லாம் வந்து இந்த செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறவனோ இதெல்லாம் மாற்றணும். அது மாதிரி வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருச்சுன்னா யாருமே இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான். விவசாயி இப்போ ஒருத்தவன் களை எடுக்கிறான், உரம் போடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து காசு வந்து வெறும் 200-300 ரூபா. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஐடி சாஃப்ட்வேரில் உட்காந்து டைப் அடித்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம். அப்படிங்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க நம்மளும் வந்து அவனுங்க சொல்கிறதையே நோக்கி போகிறதுக்கு காரணமே பணம் தான். இந்த மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் தானே இதெல்லாம் வரும். ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே வேலை, ஒரே மாதிரி சம்பளம், ஒரே மாதிரி படிப்பு, அது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு விட்டுறணும். இப்போ நமக்கே நம்பிக்கை வராது. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது இந்திய இராணுவம் வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்திய இராணுவத்துலலாம் அவங்களோட ஆளுங்க ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அதெல்லாம் கஷ்டம். போயிட்டு பணியில் நிற்கணும், 24 மணி நேரமும் நிற்கணும். இந்த மாதிரி இடத்துலலாம் அவனுங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா அவனுங்க ஆளு கம்மி. ஆளுங்க வந்து இந்த ஹையர் போஸ்ட்டில் தான் இருப்பானுங்க, கீழே இருப்பானுங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நாள்லேயே ப்ரொமோட் ஆகிடுவானுங்க. இந்த மாதிரி அவனுங்க ஏகப்பட்ட இடத்துல இருக்கானோ. கீழேயுமே ஆளுலாம் இருக்கு ஏகப்பட்டது. அவனுங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, ஒன்று டெஸ்ட் பண்ணணும், 2வது அவனுங்களோட பேன் கார்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்கம் வருது, அதில் ஏகப்பட்ட பிளாக் மணிலாம் வருது. அதெல்லாமே அவனுங்கெல்லாம் இவ்வளோ நாள் தெம்பாக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா கவர்மெண்ட் அவனுங்க பின்னாடி இருக்குது. அவனுங்க சொல்லுவானுங்க நான் பணம் அனுப்புகிறேன், ஆனால் வந்தாலும் பிளாக் மணியும் வருது தான், வந்தாலுமே அங்கே ஆள் வச்சுருக்கானுங்க எங்கே இன்கம் டேக்ஸில், எவனுக்கும் வெளில வராது. இந்தமாரி எல்லாமே இருக்குது. மீடியா அவனுங்க கையில் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கேஸ் ஏதோ ஒன்று நடக்குது, இப்போ என் கேஸே வெளில வருது அப்படின்னாலும் அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே நித்யானந்தா திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வந்து சூரியன் வந்து கிழக்கு திசையில் உதிக்காமல் இந்த திசையிலேருந்து உதிச்சு எனக்கு வாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட நம்ம அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். இந்த மாதிரி தசை தரப்பு தான் பார்க்குறோம். அதை அப்படியே மூடி வச்சுருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவனுக்கு மேலே இருக்க தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை பெண்டிங் கேஸையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுங்க பண்ணதாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அது எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு எதுவுமே கிடையாது. நீதி அது எல்லாத்துக்குமே வழங்கினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். முதல்ல இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் மாற்றணுன்னாலும் இப்போ எனக்கு ஆளுங்க வேணும். எனக்கும் சாஃப்ட்வேர் பற்றிலாம் ரொம்ப தெரியாது, கற்றுக்கணும். இப்போ அவனுங்களோட சாஃப்ட்வேர்லேயே நான் அதை கண்டுபிடிச்சேன்னாலும் அவனுங்க வந்து இன்டர்நெட்டை க்ராஷ் பண்ணானுங்கன்னா அது போயிடும், சிஸ்டம் அந்த நான் க்ரியேட் பண்ணது போயிடும். அதே மாதிரி நான் எவனெல்லாம் எடுக்கணும்னோ அவனெல்லாம் இலுமினாட்டியாக இருந்தால் என்ன பண்ணுறது? அவன் பாட்டு அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது பண்ணி விட்டான்னா அதுவும் பிரச்சனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுலேயும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்து நாங்கள் எப்படியாவது மேலே வரணும்னு நானும் பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நடக்க போகிறதும். ஆனால் கடவுள் ஒரு நாள் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மீதி எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. நன்றி. நான் இப்போ கூட திட்டக்குடியில் தான் இருக்கேன். ஒரு கமிஷனர் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன்.